சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதாங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்திட மாட்டீங்க. இதனால தாங்க சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் இவங்களுக்கு என்னப்பா சிம்ம ராசிக்காரங்களா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. இருந்தாலும் கூட உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. இனி கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். இதனால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாக இருந்திருக்கும். சொந்தக்காரங்க சொந்த பந்தங்க இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து பிடிக்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இருந்தாலுமே கூட நிறைய நபர்கள் வந்து இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. எப்பொழுதும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில, நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவா சரியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, ஏதாவது சூழ்நிலை உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 2025 நீங்க அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, முழுமையா மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க கண்டக சனி முடிஞ்சு, ஆனா உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இதனால தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில வருடங்களா இருக்கிறதால கூட அடுத்து வரக்கூடிய ஒரு 2026 எப்படி இருக்கு சாமி, அது இது மாதிரி கஷ்டமா வந்துருமா, எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா, எங்க வாழ்க்கையை நாங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி முன்னேற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட 6 மாதம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த இடைப்பட்ட 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. என்னதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி தாக்கம் நடந்திருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மாத காலகட்டம் முழுவதுமா இருக்காது.
இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி, குரு வக்கிர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த 3 வருடம் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல முழுவதுமா கிடைக்க போறதால் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை மேம்பாடு, இது எல்லாமே வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களா கடந்த காலகட்டத்துல உங்களை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கண்டக சனி இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி மாறிட்டார். சனி பகவான் உங்க வாழ்க்கையில பூத்து பூத்து விளையாண்டுட்டு இருக்காரு. இனி ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் அமைதியாக இருக்க போறார். எதுவுமே உங்களுக்கு பண்ண போறதில்லை. இதன் மூலியமா அவருடைய கம்முன்னு இருக்கிறதால ஏதாவது படிச்சு படிச்சு உங்களுக்கு புதுசு புதுசா பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாரு. இதன் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு வக்கிர நிவர்த்தி. ஏன்னா கடந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கண்டக சனி, அஷ்டமத்து சனி, இந்த இடைப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சுத்தமாகவே இருந்திருக்காது. அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம். எது பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபெயிலியர் தான் இருக்கும். கஷ்டமா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி மகா நட்சத்திரக்காரங்க இதனுடைய அஷ்டம சனி மூலியமா, கண்டக சனி மூலியமா அதிகமாகவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த மகா நட்சத்திரக்காரங்க. ஆனா இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு ராசியில வக்கிர நிவர்த்தி அடையிறதால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ள டக்குன்னு ஒரு டாப்பராக வரப்போறீங்க. ஒரு வீடு கட்டி வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. அதை வச்சு நீங்க அப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டு இந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைத்த வேலை 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை, ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை வந்து தானாக சேர்ந்து வரும். உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில்ல இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. ஆனா சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஜாதகத்துல பிரச்சனை, அதுலயும் குறிப்பா இதுல பிரச்சனை ஏதாவது ரீசனா இருந்திருக்கும். இருந்தாலும் கூட கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது
சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருந்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து தனி நபரா இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு நல்ல மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்க போகாத ஹாஸ்பிட்டல், பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல 3 நாள் கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம். ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் அப்ளை பண்ண வரைக்கும் போயிருக்கு. தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா மறுபடியும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலர் படிப்பதற்கான வேலை விஷயமாக வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் பட்சத்தில் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயர போகுதுங்க. இதன் மூலியமா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்க போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்கு, 5 லட்சம் கடன் இருக்கு, 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிரமப்பட்டு நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்க கண்டிப்பா உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக, துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அதிகமாகவே உள்ளது. குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கு. முடிந்த அளவுக்கு தவறான உறவுகள், தவறான குடும்ப உறவுகள் மூலமாக பிரச்சனை என்று வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது காலம் நீங்க விலகி இருப்பது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நன்மையாகவே அமையும்.